பார்த்திருந்தாலும் அவரு நம்மளுடைய பெண் வாரிசு இப்ப வந்து மனம் முடிச்சு திருமணம் அப்படியே முடிஞ்சிருக்கும். அதை போய் கலந்துரும். உடனுடைய கட்டுமனையில இப்ப வந்து என்ன அப்படியே நடந்து போய் பார்த்தோம்னா அவரு 2 ஆண் வாரிசம் இப்ப வந்து அவருக்கு மாநிலம் விட்டு மாநிலம் இல்ல, அவர் ஸ்டேட் விட்டு ஸ்டேட் போயாச்சு, அப்படியே வெளிநாடு போயாச்சு. அவரு போயிருந்தாலும் கருப்பசாமி நாம வந்து சிறிதளவு பொருளாதார பிரச்சனை அது வந்து கை நிறைய தலைக்கு மிஞ்சின் மேல அப்படியே போயாச்சு. போயிருந்தாலும் கருப்பசாமி ஒருமுறை குழந்தை அப்படின்னு பார்த்தா வேலை வாய்ப்பான தடங்களும் பகுதியும் அவருடைய மன உளைச்சல் அப்படின்னு பார்த்தா திரும்ப நாடு செல்ல முடியல, திரும்ப எழுந்தும் வேலை பார்க்கல, 2 மன உளைச்சல மாட்டிக்கிட்டு போய் உட்காந்துருமாப்பா. எப்படி நம்மளுடைய குழந்தை அவரு நாடு போய் சேர்ந்தலாம், போய் ஏதாவது தொழில் பார்த்து பொழைச்சிக்கலாம், அது மனக்குழப்பத்திலையும் அங்க இருந்தாலும் உயிர் பிரச்சனையான சிறிதளவு வகுத்து உட்கார்ந்துருக்கணும். அது வந்து கருப்பசாமி ஒரு சிறிதளவு மடுக்கு அப்படின்றது அங்க அந்த நாட்டுல அவரு பார்த்தா அதுக்கு வந்து அடிமையாய் போறதுக்குள்ளார கருப்பசாமி இவன் போய் பார்த்து அதை சரி செஞ்சு கொடுத்தாங்க. சரி செஞ்சு கருப்பசாமி அதுக்கான பொருளாதாரம் இப்ப வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தை அவரு அமைச்சோட ஏற்பாடு பண்ணி கருப்பசாமி அவரு எந்த ஒரு கட்டுத்தரம் வேலை வாய்ப்புல தடையில்லாம கருப்பசாமி வேலை பார்த்து கொடுத்தா போதுமா, அமைச்சர் அமைச்சு கருப்பசாமி பொருளாதாரம் இன்று மாதத்திலிருந்து கருப்பசாமி கையில வர வச்சு கருப்பசாமி நாம ஒரு சிறிதளவு மலைக்கடை ஒண்ணு வச்சு வேலை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு மாதிரி மனக்குறையில அதை கருப்பசாமி தடையில்லாம மலைக்கடை வச்சு செயல்படுறாங்க. கருப்பசாமி நான் அதை ஓட்டி கொடுத்தாங்க. ஓட்டி கொடுத்து கருப்பசாமி குடும்பம் எந்த ஒரு பாதிப்படாம கருப்பசாமி கட்டு காப்பாற்றி அவருக்கு கடன் பிரச்சனை மீட்டெடுத்து கொடுத்தா போதுமா, அமைச்சு தர அமைச்சு கருப்பசாமி உன்னுடைய கல்வி காப்பாற்றாங்க. உன்னுடைய குழந்தை உயிர்ப்பிச்சு கருப்பசாமி தடையில்லாம அந்த வேலையை நிரந்தரமா ஏற்படுத்திட்டாங்க. கருப்பசாமி பலகடி பார்த்து மறுபடியும் ஒரு பேத்தி அந்த ஒரு மகிமை தான். அதனால கருப்பசாமி நான் வந்து அதுக்கான விரிவாக கருப்பசாமி இப்ப சொல்றாங்க. அது முதல் பெண் குழந்தை, 2வது பெண் குழந்தையா ஆண் குழந்தையா வேணும் ஒரு பூ போட்டு கேட்டு போயிருக்கணும். கேட்டமா கேட்டிருந்தாலும் அதை வந்து வாக்கு கொடுத்தோம். அதான் பூவோட மகிழ்விப்பது அது ஆன்மீகம் இல்லையாப்பா. பூன்றது மன நிறைவு. அது வந்து கருப்பசாமி வாக்கு கொடுத்து மாறி இருந்தால் அதை வந்து மதிப்பு சென்று கேட்கலாம். அதனால கருப்பசாமி இது வந்து பெண் ரிப்போர்ட் படி அப்படின்னு பார்த்தா அவர் வந்து பெண் குழந்தைய டாக்டர் ரிப்போர்ட் படி ஆண் குழந்தைய மாற்றி செயல்படுத்தி கொடுத்தாங்க. அதான் இப்ப என்ன வாரிசு ஆண் குழந்தையா கருப்பசாமி ஆண் குழந்தைய கொடுத்தாச்சா தான் மாறி பாரு கருப்பசாமி கலந்துரும். எப்படி இதுக்கான காரணமும் கருப்பசாமி நான் சொல்றேன். அவங்க கணவன் மனைவிக்குள்ள இது பெண்ணா பிறந்தா வீட்டுல என்ன நடக்கும், ஏன் நடக்கும் எப்படி தெரியும் பாக்குறியா? கணவன் இன்னும் வேற எல்லாம் சொன்னாப்புல சொல்லிட்டா சண்டல்ல இன்னும் வேற சிறிதளவு பிரச்சனை எல்லாம் வருது. என்ன ஓடிச்சு அதான் மாளிகை பார்க்க கருப்பசாமி கலந்துருவேன். எப்படி குறை என்கிட்ட சொன்னாங்களா? எப்படி கரெக்டா சொன்னா இந்த சாமியெல்லாம் நிர்ணயிக்க முடியும் கேட்டு சொல்றான். என்ன வார்த்தை வந்துச்சு, தவறான முறையில நீ பயன்படுத்தி போயிட்ட அப்படின்ற மாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஓடுது. அது பெண் குழந்தை பிறந்தால் இனி இங்க வாழ தகுதி இல்லாத சொன்னாங்களா இந்த மாளிகை மறுபடியும் கலந்துடும். அதை நிர்ணயிக்கப்பட்டதான். இல்லைன்னா இது வந்து 100% இல்ல 102% கூட வச்சுக்கலாம். இது பெண் குழந்தை தான் அப்படின்னு உன்னுடைய ரிப்போர்ட் படி வளரக்கூடிய கருவம் பெண் குழந்தையா இருந்து அதாவது ஆண் வாரிச கருப்பசாமி நான் இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாதுதான் உங்களுக்கு வாழ் வெட்டி கொடுத்திருந்தேன். என்ன கொடுத்திருந்தேன், ஒரு கனியால பெண்ணை மாத்தி தாராங்க. இப்ப வந்து ஆணை மாறிச்சா அதான் மாளிகை கருப்பசாமி. அதான் உன்னுடைய வாக்கை வர அமாவாசையிலையும் தள்ளி வைக்கிறேன். அது வந்து அமாவாசை இந்த குழந்தை பிறந்த நேரத்துக்கு நட்சத்திரம் உன்னுடைய தகப்பன் அப்படின்றத உன்னுடைய கணவனை இந்த குழந்தையோட தகப்பனை மாத்தி மண்ணிலிருந்து கருப்பசாமி கூட்டிட்டு வர்றதுக்கான இந்த வாரிசு அதாவது அமாவாசைக்கு பேர் வச்சு விட்டுறோம்னா பேர் வைக்கலாம் வச்சிடலாமா? என்ற பேர்ல நீ நிர்ணயிச்சாலும் சரி, கருப்பசாமி நான் நிர்ணயிச்சு பேர் வச்சாலும் சரி, இதுக்கு ஆயுஷும் அதனுடைய உன்னுடைய குழந்தைக்கான பொருளாதாரம் கருப்பசாமி நான் அள்ளி காய்ச்சி அமாவாசை என்ற பேர் வச்சு அள்ளி கொடுக்குறேன். அதோட உன்னுடைய வாக்கு தள்ளி சென்றோம் கருப்பசாமி